ரிஷபராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வரன் பகவான் லாப சனியாக இந்த 2026 வர படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு இல்லாமல், படிக்கிறதுக்கு பணம் காசு இல்லாமல், பல பேருடைய கனவு பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுடைய கனவெல்லாம் நினைவாகாமல் கஷ்டப்பட்ட ஒருத்தங்களுக்கு இனிமே தான் யோகம். சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும். கவனமாக இருக்கணும். படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல், படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவையில்லாத இடையூறுகள், இதெல்லாம் ஒரு 23 வயசு வரைக்கும் நீங்கள் பட்டிருப்பீங்க. இதெல்லாம் விலகு. இத்தனை வருஷம் வரைக்கும் 2026க்கு முன்ன வரைக்கும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிமே தங்கையோ. ஏன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் ராகு திசைகள் வந்திருக்கக்கூடிய நேரங்காலங்களும் வந்துட்டு போயிருக்கோம். கவனமாக நீங்கள் இருக்கணும். கொஞ்சம் ஆகாது, உற்றார் சுற்றார் ஆகாது. ஒரு முறை தான் இந்த 2.5 வருஷம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் தான் அடுத்த 2.5 வருஷத்தில் உங்களுடைய யோகங்காலங்களே இருக்கும். ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருந்தாலும் நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துங்க, நல்ல வீடு தோட்டம் துறவோட வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணத்தை எம்பெருமான் சனீஸ்வரன் பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஆடம்பரங்களை அறவே குறைச்சிக்கோங்க. இந்த 2.25 வருஷம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட்டு தான் சொல்லுவேன். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8:15 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்க போகிறாரு, எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகத்தன்மையை கொடுக்க போகிறாருன்னு கேட்குறத விலாவரியாக பார்க்கலாம். சிவாய நம்ம. ரிஷபராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வரன் பகவான் லாப சனியாக இந்த 2026 வராரு. போதுங்க. 2026க்கு முன்ன வரைக்கும் படித்த பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்பு நாலேஜ் இல்லாமல், படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு இல்லாமல், படிக்கிறதுக்கு பணம் காசு இல்லாமல், பல பேருடைய கனவு பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுடைய கனவெல்லாம் நினைவாகாமல் கஷ்டப்பட்ட ஒருத்தங்களுக்கு இனிமே தான் யோகம். ரிஷபராசிக்காரங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய மனநிலைகள் தான் இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட கையை கட்டிட்டு வேலை பார்த்தாலும் ஏசி காற்று ஃபேன் காற்று கீழே உட்காந்து தான் வேலை பார்ப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு தருணமும் இருக்குது. சொந்த தொழில் செஞ்சீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும். கவனமாக இருக்கணும். இந்த ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வயசு வரைக்கும் வாழ்க்கை தடன்னு ஒன்று இருக்கும். தன்னுடைய முன் நடக்கக்கூடியது தட காரியத்தில் இருக்கும். என்னென்னா படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே காதல், படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தேவையில்லாத இடையூறுகள், இதெல்லாம் ஒரு 23 வயசு வரைக்கும் நீங்கள் பட்டிருப்பீங்க. இதெல்லாம் விலகுது. தாயி தகப்பனுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய சொந்த பந்தத்துடைய அனுகிரகத்தில் முறையான ஒரு திருமண ஏற்பாடுகளை பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கும். இத்தனை வருஷம் வரைக்கும் 2026க்கு முன்ன வரைக்கும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவித்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இனிமே தங்க யோகம். ஏதோ ஒரு துறையில் நீங்கள் வாழ்க்கையை பிடிச்சிக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. உற்றார் உறவினரோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணத்தையும் ஏற்படுத்திக்கிங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்கள் ஆரோக்கியத்தில் தான் கவனம் செலுத்தணும். ஏன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் ராகு திசைகள் வந்திருக்கக்கூடிய நேரங்காலங்களும் வந்துட்டு போயிருக்கோம். கவனமாக நீங்கள் இருக்கணும். கொஞ்சம் ஆகாது, உற்றார் சுற்றார் ஆகாது. முன் கோபங்கள் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நல்ல நண்பர்களை தேடுங்க, நல்ல ஃப்யூச்சரை யோசிங்க. தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொல்லக்கூடிய என்ன எதிர்பார்ப்புகளை கொண்டுங்க. சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் லாபத்தில் கொடுக்குறனால
எந்த தொழிலில் நீங்கள் மேன்மையாக இருந்தாலும் அந்த தொழில் ஜீவனாம்சம் பண்ணக்கூடிய ஜீவனாம்ச காரகன் உங்கள் ஜாதகத்தில் பலமாக வராரு. ஒரு முறை தான் இந்த 2.5 வருஷம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் தான் அடுத்த 2.5 வருஷத்தில் உங்களுடைய யோகங்காலங்களே இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானாக இருந்தாலும் நல்ல ட்ரெஸ்ஸு கொடுத்துங்க, நல்ல வீடு தோட்டம் துறவோட வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தருணத்தை எம்பெருமான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஆடம்பரங்களை அறவே குறைச்சிக்குங்க. தன்னுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான மேன்மைப்படக்கூடிய அமைப்புகளை மேன்மைப்படுத்திக்குங்க. சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் லாபத்தில் வரக்கூடிய தருணம் ஒரு முறை தான். நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டமாகாது. எந்த யோகங்களையும் உண்டாகக்கூடிய தருணம் உண்டு. எந்த கிரகங்களுடைய சாதகம் பாதங்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தெளிவு பண்ணி கொடுத்துருவார். எம்பெருமான் சனீஸ்வர பகவான முறையான வழிபாடுகள், சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் அவரை வழிபாடுகள் பண்ணக்கூடிய தருணத்தை மேற்கொண்டுக்கிட்டிங்கன்னா இந்த 2.25 வருஷம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட்டு தான் சொல்லுவேன். போதும் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வாழ்க்கை மேன்மை அடையக்கூடிய தருணம் நம்மளாக தான் ஏற்படுத்திக்கணும். எம்பெருமான வழிபாடுங்க, முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், சுக்கிர பகவானையும் வழிபடுங்க. சுக்கிர பகவானை வழிபடுறதும் ஒன்று தான், அம்மா மகாலட்சுமி தாயை வழிபடுறதும் ஒன்று தான். இப்படியான முறையான வழிபாட்டுகள் மூலியமாக தான் வாழ்க்கையை பிரதிபலிச்சிக்க முடியும். சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தால் கஷ்டந்தான். படுத்தவனுக்கு பாயே பகன்னு சொல்லக்கூடிய தருணத்தில் அப்படியாம்பட்ட நேரம்லாம் நடந்திருக்கும். இனிமேல் உஷாராயிக்கிங்க. உடற்பயிற்சி, தேக பயிற்சி, 4 பேர் சொல்கிறத கேட்கக்கூடிய தருணம், இந்த மாதிரியான தருணத்தை பக்குவம் பண்ணிக்கிங்க. 2026 ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட்டு தான் சொல்லுவேன். கவனமாக இருந்துக்கணும். ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சனீஸ்வர பகவானுடைய குணாதிசைகள், அவருடைய காரகத்தன்மைகள். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் உச்ச நிலைமையில் மேன்மை அடையக்கூடிய ஒரு இடத்துல இருக்காருன்னா மண், பொண்ணு, மாலை, மாளிகை, வண்டி, வாகனம், சுபகாரியங்கள் தடப்பட்டது எல்லாமே மேன்மை அடையக்கூடிய தன்மையை உண்டு பண்ணக்கூடியவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். ஈஸ்வர பட்டன் 2 பேருக்கு தான். ஒன்று முனீஸ்வரனுக்கு, ஒன்று சனீஸ்வரன் பகவானுக்கு தான் ஈஸ்வர பட்டம் கிடையாது. ஏன்னா தவம் பண்ணவங்க. அப்படி யோகங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் மேன்மை அடையக்கூடிய தன்மைகளை நம்மளாக தான் ஏற்படுத்திக்கணும். அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவி, அடுத்தவனை ஆக்குப்பை பண்ணி அபகரித்து ஏமாற்றி நம்ம தொழில் பண்ணுறோன்னா உங்களுக்கு நஷ்டகதியை தான் கொடுப்பாரு. ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம் என்ன தொழில் காரகன்னாவே எம்பெருமான் சனீஸ்வர பகவான் தான். அதாவது தொழில் தர்மம் இருக்கணும். அந்த தர்மத்தோடு இருந்து ஒர்க் பண்ணால் எந்த குறையுமே வராது. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீதிமான்ங்க. நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புடையவர். பொதுவாக சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் உச்ச நிலை இல்லாமல் ஜாதகத்தில் வலு இழந்துட்டார்னா முதல்ல பல்லு வலி வரும், காது வலி வரும், நரம்புகள் பலம் குறையும், நாடி நரம்புகள் எல்லாமே பலம் குறையும், உடல் சோர்வடையும், எந்த நேரமும் படுத்தே இருக்க மாதிரி தோணும். தேவையில்லாத சூனியத்துக்கு ஆள்படக்கூடிய தருணமும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை கெட்ட பார்வையாக இருந்தால் வரும். முதிர்ந்த தோற்றமாயிடும், கிளப்பருவமாயிடும், அழுக்கு ட்ரெஸ்ஸை போடுவோம், பட்டன் போயிடும், நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்த முடியாது, செருப்பு அந்து போயிடும். இதெல்லாம் சனீஸ்வர பகவானுடைய காரகத்தன்மை. உங்களுக்கு சனி பகவான் கெட்டு போயிட்டார்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதே போல் உடலில் கணையம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரண சக்தி ஆக்கக்கூடிய கணையம் கேட்குறது, கணையம் கெட்டு போயிடும், அஜீர்ண கோளாறு வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வர மாதிரி இருந்தால் சனி பகவான் ஜாதகத்தில் பலம் குறைஞ்சி வர்றாரு.
அப்போ பலம் குறைஞ்சு வராருன்னா சனீஸ்வர பகவானுடைய திருப்திப்படுத்த என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, நம்ம நவகிரகத்தில் தான் திருநள்ளாறில் போய் தான் சனீஸ்வர பகவானை போய் வழிபடுவோம். அங்கே போக முடியாதவங்க சென்னை வாசிகள், சென்னையில் பொலிச்சலூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அப்படி இல்லைன்னா சனி பகவானும் எம்பெருமான் முருகக்கடவுளும் ஒரே குணாதிசைகள், காரகத்தன்மை உடையவர்கள். நீங்கள் ஆசைப்பட்டதை பூர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வங்கள். அப்போ சென்னைக்கு மிக அருகில் வல்லக்கோட்டை, ஒரகடம் தாண்டி வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயிலுக்கு சஷ்டி, கிருத்திகை இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் இல்லை சனிக்கிழமை காலையில் ஏதாவது ஒரு நாள் மனசார சாமியை வேண்டிட்டு கோயில் வாசலில் ஒரு மாலை வெத்தலைப்பாக்கு வாங்கி சாமிக்கும் வள்ளி தெய்வானைக்கும் கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு கொடிமரத்துலேருந்து பிரகாரம் சுற்றி ஆறுபட முருகனையும் தரிசிச்சுட்டு எம்பெருமானை தேடி வந்தால் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலகும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். அரசியல், நோய், நொம்பலம், கஷ்டம், நஷ்டம், கடன், பிணி, வறுமை இதில் கஷ்டப்படுறவங்க சஷ்டி, கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு நாள் ஒரே ஒரு சேவல் வாங்கி கோவில் அதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டு, கோயில் குருக்கள்கிட்ட கேட்டுட்டு அதை நியமித்து விட்டாலே உங்கள் கஷ்டம்லாம் போய் வாழ்க்கையில் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி எந்த குறையில்லாமல் வாழுவீங்க. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு டைப் பண்ணால் என்னுடைய வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் வருது. வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் இந்த ஊருக்காரு, இந்த பேர், இந்த ஊருன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் மனக்குறையை போகிறதுக்கு நான் வழிமுறை சொல்கிறேன். வரும்போது 15 ரூபா வெத்தலை, 10 ரூபா களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் கொண்டு வாங்க. உங்கள் தேவைகள் ஆசைகள் பூர்த்தியாக எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சியில் வழிமுறை சொல்கிறேன். சிவாய நம.